السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم تعبدوا بالله من حب الحسن. قالوا يا رسول الله وما حب الحسن؟ قال واد في جهنم يتعبد منه جهنم كل يوم 100 مرة. قيل يا رسول الله ومن يدخله؟ قال القراء المراؤون بأعمالهم. ரவாஹு திர்மிதி ஷரீஃப். அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஹுப்புல் ஹசனையின் விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், ஹுப்புல் ஹசனை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு ஹுப்புல் ஹசன் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டனர். அது நரகத்திலுள்ள ஓர் ஓடை, நரகமே அந்த ஓடையை விட்டும் தினமும் 100 முறை அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ், அதில் எத்தகைய மக்கள் நுழைவார்கள்? அந்த ஓடையில், நரகமே பாதுகாப்பு தேடக்கூடிய அந்த ஓடையில் எப்படி மக்கள் எல்லாம் நுழைவார் என்பதாக சஹாபாக்கள் கேட்டதற்கு, அமல் செய்து தன் புகழை விரும்பும் செயலில் ஈடுபடக்கூடியவர்கள், அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய இபாதத்தாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், நல்ல அமல் செய்வல் என்று நாம் நினைத்து கொண்டு மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற ரீதியில் யார் இந்த உலகத்தில் குர்ஆனை ஓதுகிறாரோ, இன்னபிற அமல்களை செய்கிறாரோ, அவர்கள் ஹுப்புல் ஹசன் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தினுடைய ஓடையில் இருப்பார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார் நூல் திருமதி. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறு அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்தமான முறையில், அதிலும் குறிப்பாக அவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டுமே இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும், மற்றவர்கள் நம்மை பெருமை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்தால் அந்த அமலுக்கு உண்டான கூலியும் கிடைக்காது. அது மிகப்பெரிய நஷ்டத்தையும் பாவத்தையும் கேவலத்தையும் தண்டனையும் தரும் என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையும் படிப்பினையும் தருகிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலை விட்டு அல்லாஹ் நம்மை, நம்முடைய குடும்பத்தாரையும், ஈமான் உடைய எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.